பைரவி, ஆறுமுகம் கத்தியால யாரையும் குத்தி இருக்க மாட்டான். அந்த டிஎஸ்பி ஏதோ உளறிட்டு போறாரு. நேத்து ராத்திரி ஆறுமுகம் வீட்டுக்கு வந்தப்போ சட்டை வேஷ்டி எல்லாம் ஒரே சேரும் சகதியுமா இருந்தது. நான் என்னன்னு கேட்டேன். வயக்காட்டுல வழுக்கி விழுந்ததா சொன்னாரு. இன்னைக்கு காலையில கூட அவர் முதுகுல அடிப்பட்ட காயம் இருந்துச்சு. இப்ப உங்க கூட தான் லாக்அப்ல உட்கார போறாரு. உட்காருங்கடா. என்ன ஆறுமுகம், ஸ்டேஷனுக்கே வரமாட்டேன்னு அன்னைக்கு சீன் போட்ட, இப்ப பாத்தியா உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? சரி, நீ சம்பத்தை குத்துனிய, அந்த கத்தி எங்க வச்சிருக்க? சார், அந்த சம்பத்தை நான்லாம் ஒண்ணு கத்தியால குத்தல. என்கிட்ட வந்து கத்தியை கட்டிங்கன்னா எப்படி? குத்துனவங்கிட்ட போய் கேளுங்க சார். அதே வேட்டியை கொடுத்துருங்க. கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டுமே, ஃப்ரீயா உட்காரு. சார், வேட்டியை கொடுங்க சார். சார், கொடுக்காதீங்க சார். இவன் இப்படியே நிக்கட்டும். இந்த அசிங்கத்தை இவன் வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாது. ஆறுமுகம், நீ யார வேணா பகைச்சுக்கோ, ஆனா போலீஸ மட்டும் பகைச்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை முழுக்க நிம்மதியாவே இருக்க முடியாது. என்கிட்டயே ஓவரா சீன் போட்டல, கடைசியில பாத்தியா எப்படி வந்து உன்னை நிக்க வச்சேன்னு? சார், நீங்க இப்பெல்லாம் பண்றது எஸ்பி சாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களை அவர் சும்மாவே விட மாட்டாரு. தெரியும்டா அந்த எஸ்பி உன்னோட ஆளுன்னு. உன் மேல கை வச்சா அவர் வருவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.